சற்று முன் திமுகவின் கடைசி அஸ்திரமும் கைவிட்டது. இனி ஆட்டம் தொடக்கம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பல்வேறு முக்கிய காரணங்கள் இருந்தன. அதில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி மீதான எதிர்ப்பு, நீட் தேர்வை மையப்படுத்தி மத்திய பாஜக மீதான அதிருப்தி போன்றவை முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட்டாலும் மிக முக்கியமாக இருந்தது திமுகவிற்கான பத்திரிகையாளர்கள் ஆதரவு. திமுக ஆட்சியை பிடிக்க ஊடகங்கள் பெரிதும் உதவின என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இன்று வரை இருக்கிறது. எப்போதும் திமுகவை அதன் மாவட்ட செயலாளர்கள் கைவிட்டாலும் விடலாமே தவிர பத்திரிகையாளர்கள் கைவிட மாட்டார்கள் என்பது கடந்த 40 வருட அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரிந்த ரகசியம். திமுகவின் கடைசி அஸ்திரம் அது என்றும் கூறலாம். நிலைமை இப்படி இருக்க, தற்போது பத்திரிகை துறையைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க தொடங்கி இருக்கின்றனர். அதிலும் பத்திரிகை துறையில் நீண்ட அனுபவம் உள்ள பாஜகவை எதிர்க்கும் மனநிலை உள்ள மணி தெரிவிக்கும் கருத்துக்கள் திமுக தலைமையை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பத்திரிகையாளர் மணி 2026ஆம் ஆண்டில் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை எனவும், நாளுக்கு நாள் திமுக அரசு மீதான மக்கள் பார்வை மாறத் தொடங்கி இருப்பதாக கூறியுள்ளார். திமுகவின் முக்கிய பலமாக பார்க்கப்படும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவரே பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியிருப்பது திமுகவின் கடைசி அஸ்திரத்தை செயலிழக்க செய்துள்ளது. இதுநாள் வரை திமுகவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்த இன்னும் பிற பத்திரிகையாளர்களும் திமுக அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் செயல்பாடுகள் மூலம் அதிருப்தியில் இருக்கிறார்களா? அவர்களும் விரைவில் ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் நிச்சயம் திமுகவின் அடிமடியே அசையும் என்கின்றனர் நடப்பு அரசியல் தெரிந்தவர்கள். தமிழகத்தில் பாஜகவை மோடியின் திட்டங்கள் ஒருபுறம் மக்களை தன் வசப்படுத்துகிறது என்றால், திமுகவின் ஆதரவு இயக்கங்களான விசிக, திராவிட கழகம், இன்னும் பிற பெரியாரிஸ்ட் அமைப்புகள் பாஜகவை தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர்த்தாமல் விடாது எனவும், இப்போது ஏன் இந்து மதமா, சைவமா, வைணவமா என பேச வேண்டிய தேவை என்ன திருமாவளவனுக்கு வந்தது என நேரடியாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதமே எழுதிவிட்டாராம். மேலும் அதில் RSS ஊர்வலம் நடந்திருந்தால் அது அமைதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நடந்திருக்கும். ஆனால் அதை தடை செய்ய நீதிமன்றம் படியேறி இலவச விளம்பரத்தை மட்டும் உங்கள் கூட்டணி கட்சியினர் கொடுக்கவில்லை. பாஜகவிற்கு இலவசமாக இந்துக்கள் வாக்குகளை மடைமாற்றி வருகின்றனர். அதிமுக வரும் இடத்தில் பாஜக வருகிறது என அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். ஒருமுறை பாஜக ஆட்சியில் அமர்ந்தால் அதனை அகற்றுவது சிறிய திட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவும் அறிவுரையுடன் கூடிய எச்சரிக்கையும் அந்த மூத்த பத்திரிகையாளர் கொடுத்துள்ளாராம். 2024 தேர்தல் நெருங்கும் முன்னர் திமுகவின் அஸ்திரங்கள் ஒவ்வொன்றாக குறைய பாஜகவின் அதிரடியே இனிதான் தொடங்கும் என்கின்றனர் அரசியல் தெரிந்தவர்கள்.